அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகியிருக்கிறது. இந்த தொகுதி உடன்பாட்டில் தமிழ் மாநில காங்கிரசுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன என்கின்ற அந்த கேள்வி எழுந்திருக்கிறது. குறிப்பாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் 6 தொகுதிகள் கேட்டதாகவும், ஆனால் 4 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதால் அவர் அதிருப்தியில் இருப்பதாகவும் ஒரு தகவலானது வெளியாகியிருக்கிறது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சீட் ஷேரிங் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்று காலை பியூஷ் கோயல் அவர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிந்த நிலையில் இன்று மாலை இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று இன்று காலையே தெரிவித்திருந்தார். அந்த வகையில் தற்போது பேச்சுவார்த்தையானது இறுதிக்கட்டத்தை எட்டப்பட்டு பாமகவிற்கு 18 தொகுதிகள், அமமுகவிற்கு 11 தொகுதிகள், பாஜகவிற்கு 27 தொகுதிகள் என்று அந்த தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. இதை தவிர்த்து மற்ற சிறிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழலில் தமிழ் மாநில காங்கிரஸ் தரப்பில் 6 தொகுதிகள் கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் 4 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட இருப்பதாகவும் தகவலானது தற்போது வெளியாகியிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணன் சார், வணக்கம். தற்போது தமிழ் மாநில காங்கிரஸுக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வாங்கன்னு எதிர்பார்க்கலாம் சார்? வணக்கம் பானு. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு இந்த முறை 3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே சொல்லப்படுகிறது. கடந்த முறை ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்களை விட இந்த முறை வித்தியாசம் இருப்பதாக, மாறுதலுக்கு உட்படுவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதே போல ஐஜேகேவுக்குமான தொகுதிகளுடைய எண்ணிக்கை வெளியே வந்திருக்கிறது. 5 தொகுதிகள் வரை ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் 3 5 தொகுதிகள் வரை ஒதுக்கீடு செய்யப்படுவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. என்டிஏ கூட்டணியில் அடுத்தடுத்த கூட்டணி தொகுதி பேச்சுவார்த்தை முடிவு பெற்று அந்தந்த கட்சிகளுக்கான எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் கடந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவுக்கு 23 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இந்த முறை அதில் மாறுதல் இருக்கிறது. அதே போல கடந்த முறை 20 தொகுதிகள் பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் பார்த்தோம். இந்த முறையில் அதில் கணிசமான அளவுக்கு மாற்றங்கள் இருப்பதை நாம் இந்த சற்று நேரத்திற்கு முன்னதாக தேர்தல் தொகுதிகள் தொடர்பான அறிவிப்பு வெளியே வந்ததில் நாம் பார்த்திருந்தோம். இந்த நிலையில்தான் பாமகவுக்கு இந்த முறை 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் முன்னரே குறிப்பிட்டது போல அந்த தொகுதிகளுக்கான எண்ணிக்கையில் மாற்றங்கள் இருப்பதை பார்க்கின்றோம். இந்த எண்ணிக்கையை பொறுத்தளவுக்கு அமமுக புதிதாக உள்ளே வந்திருப்பதன் காரணமாக அவர்களுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதையும் பார்க்கின்றோம். மீதம் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான அறிவிப்புகள் இன்று மாலைக்குள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னர் குறிப்பிட்டது போல தமாகவுக்கு 3 இடங்களும், ஐஜேகேவை பொறுத்தளவுக்கு 3 முதல் 5 இடங்களுக்குள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அதே போல பூவை ஜெகன்மூர்த்தியுடைய புரட்சி பாரதம் கட்சிக்கு 1 தொகுதி கொடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்து ஜான் பாண்டியன் தலைமையிலான அந்த கட்சிக்கு அவர்களுக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது என்பதை பார்க்கின்றோம். இந்த சூழலை பொறுத்திருந்த போது அதிமுகவை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 170 175 இடங்களை குறிவைத்து நிற்கிறது என்றையும் பார்த்து வருகிறோம் பானு. ஆக 170 175 இடங்கள் என்றால் மீதம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. அதில் எத்தனை பேர் இரட்டை இலை சின்னத்தில் இருக்கப் போகிறார்கள் என்பதையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் இப்போது 11, 18, 29, அதே போல 27 கிட்டத்தட்ட 50-60 தொகுதிகளுக்கான இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அது இல்லாமல் மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் நிச்சயமாக அதிமுக சின்னத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் போட்டியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம். பாஜகவுக்கு 27 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பாமகவுக்கு 18 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமமுகவுக்கு 11 தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அறிவிப்பும் வெளியாகிறது. ஆனா இதுல நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க தமிழ் மாநில காங்கிரசுக்கு இன்னும் இடங்கள் ஒதுக்கப்படலை. அதனால அவர்கள் எந்த சூழல் இருக்காங்க, அவர்களுக்கு எண்ணிக்கை குறைக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்காதா என்று கேட்டிருந்தீர்கள். அவர்களுக்கான வாய்ப்பு எண்ணிக்கை நிச்சயமா குறைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. பொதுவாக அதிமுக கூட்டணி கட்சியை பொறுத்தளவுக்கு திமுகவோ அதிமுகவோ அதிக எண்ணிக்கையில் நிற்பதற்கு தான் பார்ப்பார்கள். 160 170 தொகுதியில் நிற்பதற்கு தான் நிச்சயமாக பார்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மீதமுள்ள இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ், அதாவது மீதமுள்ள இடங்கள் மொத்தமாக இப்ப இதுவரைக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்ட இடங்கள் 56 கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்ய அறிவிக்கப்பட்டிருக்கு. இது போக புரட்சி பாரதம் கட்சியினுடைய பூவை ஜெகன்மூர்த்திக்கு 1 இடம் கொடுக்கலாம். மக்கள் ஜான் பாண்டியன் அவர்கள் கட்சிக்கு 2 இடங்கள் கொடுக்கலாம். ஐஜேகேவுக்கு 2 அல்லது 3 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் மாநில காங்கிரசுக்கும் 3 முதல் 5 இடங்கள் குறைந்தபட்சம் 3 இடங்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. ஆனால் அவர் இப்ப இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பேச்சுவார்த்தைக்கு அவர் வரவில்லை என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது.
அது ஒரு பெரிய காரணமாக இல்லை. அந்த ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் கூட அது ஒரு பெரிய காரணமாக இருக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிபிஎம்மும் விசிகவும் இன்னும் ஒரு 3-4 சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்த பிறகும் கூட அவர்கள் இன்னும் முடிவு செய்யப்படலனால இது ஒரு பெரிய சிக்கலாக இருக்கிறது. இரண்டாவதாக வாசன் அவர்களை பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் அவர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கார் என்பதை பார்க்கணும். 2016 மக்கள் நல கூட்டணியில அவர் அங்கம் வைத்தார். அதற்கு பிறகாக தொடர்ச்சியாக அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருப்பது தான் நம்ம பார்க்கிறோம். அதிமுக கூட்டணி இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அதனால அது ஒரு பெரிய மாற்றமாக ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது என்று அஇஅதிமுக தரப்புல சொல்லப்படுகிறது. அதே போல தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் திரு வாசன் அவர்களிடம் பேசி அவர்களுக்கான என்ன சிக்கல் இருக்கிறது என்பதை கலைந்து விடுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அவர்களே அந்த கட்சிக்கு 3 இடங்கள் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று எதிர்பார்க்கலாம் பானு.